Mr. Nitin Kamath invested millions of rupees in this startup. This guy just did only one thing. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். மிஸ்டர் திலீப் குமார் ஐஎம் ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப்போட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. எக்ஸில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போடுறாரு. தன்னோட ஆண்டர்பிரினர் ஜேர்னியோட ஏர்லி டேஸில் தனக்கு எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் தன்னோட ஸ்டார்ட் அப்புக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. எப்படி போய் ஒரு இன்வெஸ்டர் அப்ரோச் பண்ணணும், எப்படி போய் ஒரு வெஞ்சூர் கேபிட்டலிஸ்ட் அப்ரோச் பண்ணணுங்கிற மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ ரேண்டமாக ஒரு நாள் ஜீரோதாவோட சிஇஓ மிஸ்டர் நிதின் காமத்துக்கு ஒரு கோல்டு இமெயில் அனுப்புகிறாரு. சர்ப்ரைசிங்லி 10 நிமிஷம், வெறும் 10 நிமிஷத்தில் அவருக்கு ஒரு ரிப்ளை கிடைக்குது. அடுத்த 2 நாளில் மிஸ்டர் நிதின் காமத் அவரோட ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எப்படிரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முன்ன பண்ண 2 பேருக்குமே தெரியாது எப்படி அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ that's த பொட்டென்ஷியல் ஆஃப் கோல்டு இமெயிலிங். நம்மகிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது, இல்லை நம்மகிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் சேல் பண்ண முடியும். அதை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒன் ஆஃப் த டூல் தான் இந்த கோல்டு இமெயிலிங். அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். மிஸ்டர் திலீப் குமார் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் தங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு ஹெல்ப் கேட்குறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க. அது ஒரு தப்பான ஒரு விஷயமா பார்க்குறாங்க, தயங்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு தப்பான விஷயமே கிடையாது. ப்ராடக்ட் மேலே உங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் போய் ஹெல்ப் கேட்கலாம், அது டெஃபினட்டாக சக்ஸஸில் போய் முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ என்னது இந்த கோல்டு இமெயில்? இந்த கோல்டு இமெயிலிங்னா என்னது, அதை ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாட் இஸ் கோல்டு இமெயிலிங்? கோல்டு இமெயிலிங்னா என்ன? ஸோ கதையாக ஒரு டெஃபினேஷன் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் சொல்கிறேன். ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் கம்பெனி இருக்குது, இல்லை ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் இருக்குது. அவங்களால நமக்கு ஒரு காரியம் ஆகணும், இல்லை நமக்கு தேவையான ஒன்று அங்கே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நம்மளை யாருன்னே தெரியாது, ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் நமக்கு ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணணும் அவங்க கூட. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாவில் ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவோம்ல, அவங்க அதை பார்த்து ரிப்ளை பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. மறந்துடுங்க, அது கிடையாது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி க்ரியேட் பண்ணுறது? ஸோ ஒரு இமெயில் நம்ம டைப் பண்ணுறோம், அந்த இமெயிலை அவங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். இதுதான் கோல்டு இமெயிலிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஒரு இமெயில் நம்ம சென்ட் பண்ணிட்டோம், ஆனால் அவங்க ஏன் அதை எடுத்து பார்க்கணும்? நம்மளை யாருன்னே தெரியாது, அப்படியே அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் அந்த இமெயில் இருக்கணும், அவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அந்த இமெயில் இருக்கணும். அவங்கள பேசிக்காக இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்க அந்த இமெயில் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஒன்று உங்களால் அவங்க பிஸ்னஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் அது ஒரு அசட்டாக இருப்பீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதோட சொல்யூஷன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அது மூலிமா உங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகும், நானும் க்ரோ ஆவேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பல்லிங்கான ஒரு ஃபேக்டர் நம்மளோட இமெயிலில் இருக்கணும். அப்போ தான் அவங்க நம்ம இமெயிலை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. சரி, ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு முடிஞ்சிச்சா? கிடையாது. அவங்கள்ட்ட ஒரு ரிப்ளை தான் நம்ம கடைசியாக எதிர்பார்க்குறோம். அந்த ரிப்ளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பாக மாறாதா, பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பாக மாற வைக்கணும். அதுதான் ஒவ்வொரு ஆண்டர்பிரினரோட ஒரு கோலாக இருக்கும். பட் எல்லா நேரமும் இது நடக்கிறது கிடையாது. சில நேரம் அவங்க இமெயில் ஓப்பனே பண்ணாமல் அது வருஷக்கணக்காக ஜங்கில் இருக்கலாம். இல்லை சில நேரம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கலாம். சில நேரம் அவங்க ரிப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஐடியா பிடிக்காமல் அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த கோல்டு இமெயிலிங் அப்படிங்கிற விஷயம் பிஸ்னஸ்க்கு அப்படிங்கிற ஒரு குட்டி சர்க்கிளில் மட்டும் நம்ம அதை அடிச்சிட முடியாது. இது நிறையா ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். சில ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசருக்கு கூட நம்ம நம்மளோட ஆன்லைன் ஸ்டோரி அனுப்பலாம். அது மூலிமா அவங்க நம்மளை ஸ்டோரி சொல்ல வர சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்கும். நமக்கு ஒரு சில கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு இருக்கும், பட் அங்கேருந்து எந்த ஒரு ஜாப் ஃபேரும் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கு அனுப்பலாம், என்ன நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுறது மூலிமா உங்கள் பிஸ்னஸ்க்கு இவ்வளோ ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, இவ்வளோ வேல்யூ என்னால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது மூலிமா நம்ம அந்த கம்பெனிக்கு நம்ம ஒரு அசட்டாக இருக்கும்போது டெஃபினட்டாக யார் தான் எடுக்காமல் இருப்பான். ஸோ இந்த மாதிரி கோல்டு இமெயிலிங் அப்படிங்கிற விஷயத்த நிறையா ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்ணலாம், நிறைய விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இந்த கோல்டு இமெயிலிங்கை எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி யூனிக்காக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி நம்ம எழுதணும், அதை எப்படி ஒரு இம்ப்ரெசிவாக ஒரு கம்பல்லிங் விஷயமாக மாற்றணும். பிகாஸ் ஒரு விஷயம் எல்லாராலையும் பண்ண முடியுது, ஒரு விஷயம் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ ரொம்ப குறைஞ்சிரும். அதில் காம்படிஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். எல்லாராலும் ஒரு இமெயில் சென்ட் பண்ண முடியும்.
ஸோ அப்போது எல்லா இமெயிலையுமா இன்வெஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க கிடையாதுல்ல. ஸோ அந்த யூனிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் வீடியோவே நான் அதுதான் போட போகிறேன். எப்படி ஒரு கோல்டு இமெயிலை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், பேசிக்காக அதில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். பொதுவாக நம்ம மக்களுக்கு வந்து ஒரு இல்யூஷன் இருக்குது. ஒரு பெரிய பிரின்சிபல் அமௌண்ட் இருந்தால் தான் நம்மளால் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், இல்லை வந்து ஒரு நிறையா பணம் வேணும் ஒரு பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு மித்லாம் இருக்குது. இப்படியும் நம்மளால் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த வீடியோ. இப்படியும் நான் இந்த இது மூலியமாகவும் உங்கள் பிஸ்னஸை உங்களால் க்ரோ பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஸோ கோல்டு இமெயில் எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி வந்து அதை எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமா உங்களால் உங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போக முடியும். உங்களால் இந்த உலகத்தில் இருக்க எல்லா இன்வெஸ்டர்ஸையும் பேச முடியும். அப்படி ஒரு விஷயத்தை இந்த கோல்டு இமெயிலிங் உங்களுக்கு கொடுக்கும். பிகாஸ் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம பசங்க இதை பற்றி யோசிப்பாங்க. ஒரு நல்ல ஐடியா இருந்தால் போதும், ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நம்மளால் பண்ண முடிஞ்சால் போதும், நம்மளால் இப்படி கூட ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும், நம்மளால் இப்படி கூட பெரிய ஆள் ஆக முடியும், யாரோட தயவும் இல்லாமல். கஷ்டம்தான், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். பட் இப்படியும் பண்ணலாம், இப்படியும் முடியும். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம பசங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். திறமைக்கெலாம் இங்கே ஒன்றும் பஞ்சம் இல்லைங்க. வழிகாட்டுறதுக்கு தான் ஆள் இல்லையோ அப்படின்னு தோணுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.